கடக ராசி நபர்களுக்கு வரக்கூடிய 2024 பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை சந்திரனுடைய இன்னொரு முக்கியமான பிளானட்டான செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம். அப்போ கடக ராசிக்கு மிகவும் சப்போர்ட் செய்யக்கூடிய ஆதிபத்தியம் கொண்ட ஒரு யோகாதிபதி. அப்போ செவ்வாய் என்கிற கிரகம் உங்கள் ராசிக்கு எப்போதுமே சப்போர்ட் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கும். அதாவது அடிமட்ட லெவலில் ரொம்ப வீக்காக போன நிலைமையில தான் ஒன்றும் செய்ய முடியாது. மற்றபடி செவ்வாய் எங்கே இருந்தாலும் கடகராசி நபர்களுக்கு மேக்சிமம் அந்த இடத்துல உள்ள விஷயங்களை எடுத்து உடனடியாக கைமேல் பலனை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். காரணம் என்னவென்றால் சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதி. அதிகமான வேகத்தை கொண்ட கிரகம் சந்திரன். அப்போது அந்த அளவுக்கு வேகத்துக்கு அடுத்த லெவலில் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரியன். அதற்கு அடுத்த நிலைமை செவ்வாய். புரியுதுங்களா? அப்போ இந்த 3 கிரகங்களும் ஒரு வேகத்திற்கு, ஒரு ஸ்பீடு, உடனடியாக அவசரம், டக்குன்னு நிறைவேற்றுவது இப்படிங்கிற ஒரு தன்மையில கொண்ட கிரகம் தான் இந்த மாதிரியான பிளானட். சந்திரன் ஃபர்ஸ்ட், 2வது சூரியன், 3வதாக கிட்டத்தட்ட செவ்வாய். அதனால தான் செவ்வாய் ஒரு துணை கிரகம். 2வது கடகராசிக்கு யோகாதிபதி. ஆதிபத்திய ரீதியாக மிகவும் ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியது. 5 மற்றும் 10 கூடிய கிரகம். அப்போ அந்த செவ்வாய் தற்சமயம் ஒரு உச்ச அமைப்பில் இருக்க போவது கிட்டத்தட்ட 7ஆம் பாவத்தின் வழியாக. அப்போ 7ஆம் பாவத்தின் வழியாக உச்ச அமைப்பில் இருக்கிறது கடகராசி நபர்களுக்கு 10ஆம் இடத்த விஷயத்தையும் 5ஆம் இடத்த விஷயத்தையும் 7ஆம் இடத்திலிருந்து நிறைவேற்ற போகிறது அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் இப்படியோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிழைப்பதற்கு நிச்சயமாக உங்களை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். இதுவரைக்கும் தோல்வி அடைந்த ஒரு விஷயம் இதற்கு மேற்பட்டு வெற்றியாக மாறும். அதே சமயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் முதன்மையாக சகோதர அமைப்புகள், இப்போ சகோதர விஷயங்கள் முதன்மையாக கை கொடுக்க போகுது. 10ஆம் இடத்தோடைய கிரகம். அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு பக்கபலமாக தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு ஓரளவுக்கு வரவுகள். ஒரு தொழில் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆர்டர் கிடைக்கிறது, அதில் ஜாப் நிறையா மாறுவது. ஸோ தொழில் மூலியமாக பணப்பெருக்கம் அதிகமாக வருவதற்கு தொழில் உற்பத்தி, புரியுதுங்களா, தொழில் விரிவாக்கம், தொழிலை அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே இந்த செவ்வாய் அமைத்து தரும். அடுத்த நிலைமையாக 5ஆம் இடத்து கிரகமும் அதுதான். அப்போ 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எப்போதுமே அதிர்ஷ்ட கிரகம். அதிர்ஷ்ட கிரகம் என்பது கோடி கோடியாக பணம் கொட்டுவது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை எளிமையாக நிறைவேற்றி கொடுப்பது. நீங்கள் சின்ன முயற்சி எடுத்தால் அதை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பது 5ஆம் இடத்து கிரகம், அதிர்ஷ்ட கிரகம். அதுக்கு பேர் தான் அப்படி சொல்லப்பட்டது. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்க வரீங்கன்னா அந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக பெரிய பிரம்மாண்ட பெரிய லெவலில் போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் நீங்கள் பெரிய பெரிய முயற்சிகள், பெரிய பெரிய திட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி கொள்ள முடியும். குறிப்பாக சம்பள வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு லாங் டேர்முக்கு நல்ல உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் ஒரு பெரிய லெவலில் பெரிய இடத்துல வேலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை. இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், சனியின் அடுத்த கட்ட நகர்வு, அஷ்டம சனியோட தாக்கம்லாம் குறைய போகுதுன்னு. ஸோ அதனால் நல்ல விஷயத்தை அனுபவிக்கிறது கடகராசி நபர்கள் தயாராக மாறுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். 7ஆம் பாவத்திலிருந்து செவ்வாயின் வழியாக சில விஷயங்கள் கிடைக்க வர்றதுனால வாழ்க்கை துணையின் மூலியமாக, வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வரும். இந்த நேரம் பார்த்து கிட்டத்தட்ட கூட்டு சேர்க்கை, கூட்டாளி மூலியமான ஏதாச்சும் ஆதாயம் உண்டான நிச்சயமாக உண்டு. யோகாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதனால் நீங்கள் சொல்வதை பிறர் கேட்பார். பிறருக்கு ஏற்ற வகையில் உங்களால் நடந்துக்க முடியும். ஓரளவுக்கு குடுக்கல் வாங்கல் நல்லபடியாக போகும். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பல டீலிங்கே உங்ககிட்ட நடக்கும். கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பல டீலிங், எனக்கும் அவங்களுக்கும், பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஏற்ற வீட்டுக்காரவங்க, தொழிலில், வேலையில், வெளியில், வாழ்க்கை துணை விஷயத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பல டீலிங் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த டீலிங் உங்களுக்கான வரவுகளை குறிக்கும். குறிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு மிஷினரி, சிகப்பு நிற பொருட்கள், அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபயர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். அந்த மாதிரி பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இல்லை தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு பலனாக இந்த காலகட்டம் மாறும்.